இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவரை பார்க்கறதுக்கு விராலியூர் அதே போல அங்க இருக்கக்கூடிய நரசிபுரம் பொதுமக்கள் எல்லாம் இங்க வந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் போலீஸ் கேட்லயே தடுத்து நிறுத்துறது தப்பு. பொதுமக்கள் நிற்கும் போது அவங்கள கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏத்துக்க முடியாது. காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும். கலெக்டர் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம். அதை தடுத்து நிறுத்தி நான் வந்ததுக்கு உள்ள அலோவ் பண்றாங்க. அப்ப பொதுமக்கள் எப்படி கலெக்டர் திங்கக்கிழமை கிரேவியன்ஸ் கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. சரி, நேற்று நைட்டு யானை தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் பூரா தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தொண்டாமுத்தூர் மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், வால்பாறை இந்த பகுதியில் பூரா இருக்கு. குறிப்பா நேற்று நைட்டு விராலியூர் நரசிபுரம் அந்த பகுதியில் யானை நைட்டு ஒரு பூசாரி அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசு கூட சேர்ந்து இந்த யானை விரட்டும் போது 2 பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் காலையில 6:30 மணிக்கு 3 பேர் அடிச்சிருக்குது. நைட்டே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நைட் இன்சிடென்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அதை யானை விரட்டி இருந்தா காலையில அடிச்சிருக்காது. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எந்த வேலையுமே செய்யல. தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேரளவுக்கு வர்றாங்க, அப்படியே பாக்குறாங்க, போயிடுறாங்க, இருந்து அது பண்றது இல்லை. அதே போல அங்க வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில அதுக்கு நிதியுதவியும் கூட இன்னைக்கு ஒதுக்குறது இல்லை. அது மட்டுமல்ல, இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்லை. ஆகவே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் போய் எனக்கு கலெக்டர் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு, இன்னொருத்தர் சீரியஸா இருக்காரு, மற்றவங்கள ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, காலெல்லாம் உடஞ்சிருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. தொடர்ந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கலெக்டர் பார்க்கும்போது நாங்க எம்எல்ஏ இதை வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதே போல இதுக்கு முன்னாடி அகழி நாங்க இருக்கும்போது வெட்டினோம், அது போல மண்ணு மேய்ச்சி அதை சரிப்படுத்தல. மின்வேலி அமைக்கும்னு சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம், அதுவும் பண்ணல. அதே போல அகழி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு தடவை அமைச்சு விட்டுட்டா அது திரும்ப அது யானதுக்கு அப்புறம் வந்துருது. ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வாழை இதாயிருச்சுன்னா ஒரு வாழையோ தானா ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும், போதுமா நிவாரணம் கொடுக்கறது இல்லை. அந்த நிவாரணமும் அதிகமாக கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. தொடர்ந்து அடிக்கடி இன்னைக்கு உயிர் போனங்காட்டி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது, விரட்டுறதும் இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமா வேலை செய்யறது இல்லை. உடனடியா இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லியிருக்கிறோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடனடியா வேலை செய்யணும், அங்கேயே இருந்து பார்க்கணும். அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை இப்படி பழகிருச்சு, அந்த யானை உடனடியா இங்க இருந்து கொண்டு போய் வேற இடத்துல உடனே விடணும். இது இன்னைக்கே நடவடிக்கை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்தன்னு சொல்லியிருக்காரு. உடனடியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன், இன்சிடென்ட் ஃபிளைட் பிடிச்சி நேரம் இங்க வந்திருக்கேன். அது மாதிரி பொதுமக்கள் பூரா இன்னைக்கு திறந்து வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. வேலைகளை விட்டுட்டு இங்க வர்றாங்க அப்படின்னா எதனா முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு, முக்கியமான பிரச்சனை, தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர், அதிகாரிகள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், குறிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றம் சாட்டுறேன், அவங்க மெத்தன போக்கா இருக்கிறாங்க. கை விட்டுட்டு பாதுகாப்பா இருக்கணும். அதுதான்.